வணக்கம் ஆய்போவன் அஸ்ஸலாமு அலைக்கும். 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் பற்றி இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது. இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்திலே இன்று இடம்பெற்றது. வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் இன்று அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாயதீச வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ள காரணத்தினால் அதற்கு பதிலாக அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவையின் முடிவுகளை அறிவித்தார்கள். இதே போன்று இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் அவர்களும் கலந்து கொண்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவித்தார்கள். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் பற்றிய இன்றைய தகவல்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். மேம்படுத்தப்பட்ட உயர் பல்வகைமை மற்றும் நிலை பெறுதகு கழிவு முகாமைத்துவத்தின் மூலம் நிலை பெறுதகு பொருளாதார மறுமலர்ச்சியை ஊட்டமளிக்கின்ற கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம் மற்றும் வடமாகாணங்களில் உயிர் பல்வகைமை பாதுகாப்பு மற்றும் திண்மக்கழிவு முகாமைத்துவம் தொடர்பான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கருத்திட்ட முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அழிவடைந்துள்ள சுற்றாடல் தொகுதிகளை மீள நிர்மாணித்தல், இலக்காக கொண்டுள்ள சுற்றாடல் பாதுகாப்பு மூலோபாயங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் பெண்தகு காணி பயன்பாட்டு நடைமுறைகளை ஊக்குவித்தல் மூலம் உயர் பெறுமதியுடன் கூடிய உயர் பல்வகைமையுள்ள இடங்களை பாதுகாத்தல் இக்கருத்திட்டத்தின் நோக்கமாக அமைகிறது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி வலயங்களில் பேண்தகு கழிவு முகாமைத்துவ நடைமுறைகளை அமுல்படுத்தல், காலநிலை மாற்றங்களுக்கு மீட்சித்திறன் கொண்ட நடைமுறைகளை ஊக்குவித்தல் மற்றும் பிரதேச சமூகங்கள், அரச நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினருக்கு இயலளவு விருத்தி கருத்திட்டங்களை நடாத்துதல் இக்கருத்திட்டத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த கருத்திட்டத்திற்காக ஐரோப்பிய சங்கம் 8 மில்லியன் யூரோக்களை நன்கொடை மூலம் அமுல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கமைய குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு குறித்த நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்கான நிதி நன்கொடை ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கைச்சாத்திடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் சீனாவின் வெப்பமண்டல விவசாய விஞ்ஞான கல்வி நிர்வாகத்திற்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற அமைச்சரவை முடிவும் இதன்போது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையில் வாழை, மா மற்றும் அன்னாசி பெறுமதி சங்கிலியில் மேம்படுத்தும் நோக்கில் சீன குடியரசுடன் தெற்கு ஒத்துழைப்பின் கீழ் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கருத்திட்ட விவசாய விடயதான அமைச்சால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. சீன வெப்பமண்டல விவசாய விஞ்ஞான கல்வி நிர்வாகத்தால் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் வழங்கப்பட்டு இக்கருத்திட்டத்தின் மூலம் பழப்பயிர் துறையில் அறுவடையை கருத்தில் கொண்டு அவற்றை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடுகை பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான இயலுமையை அதிகரித்தல், அறுவடைக்கு பின்னரான நடைமுறைகளை பலப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர்க்கையை ஊக்குவிக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை அறிமுகப்படுத்துகிறது. குறித்த திட்டத்தின் பயன்கள் முழுமையாக மற்றும் பேண்தகு வகையில் அடைந்து கொள்வதற்கு இயலுமான வகையில் சீனாவில் வெப்பமண்டல விவசாய விஞ்ஞான கல்வி நிர்வாகத்துடன் ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக சமகால கருத்திட்ட காலப்பகுதி அப்பால் மேற்கொண்டு செல்வதற்கு முறை சார்ந்த பொறிமுறையொன்றை நிறுவுதல் உகந்தது என அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள சட்டமுறைகள் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய பழப்பயிர்களின் மரபணு பரிமாற்றங்கள், இருதரப்புகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப முன்னேற்ற ஒத்துழைப்பதற்கான கல்வியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்களுடைய பரிமாற்றத்தை மேம்படுத்தல், உற்பத்தியாளர்கள், வர்த்தகர்கள், அதே போன்று ஏனைய பெறுமதி சங்கிலி செயற்பாட்டாளர்கள் இயலுமைகளை விருத்தி செய்வதற்கான ஒத்துழைப்புகள், அதன் மூலம் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதற்கான விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் சீன வெப்பமண்டல விவசாய விஞ்ஞான கல்வி நிர்வாகத்திற்கும் இடையில் விவசாய ஒத்துழைப்புகள் தொடர்பான
புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்காக விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடியை தடுத்தல், ஊக்குவிக்காதிருத்தல் மற்றும் இல்லாதொழிப்பதற்கான வங்காள விரிகுடா பிராந்திய செயற்திட்டம், அழிந்து வரும் மீன் வளங்களை மீள்நிலைக்கு கொண்டு வருதல், உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்குடன் சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடியை தடுத்தல், ஊக்குவிக்காதிருத்தல், இல்லாதொழிப்பதற்கான சர்வதேச செயற்திட்டம், உணவு மற்றும் விவசாய அமைப்பு உறுப்பு நாடுகளால் 2001 ஆண்டில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பெறுபேறாக இலங்கையும் அதற்கான தேசிய செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அத்துடன் பிராந்திய சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்கு முறைப்படுத்தப்படாத மீன்பிடி தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக வங்காள விரிகுடா செயற்திட்டத்தின் நாடுகளுக்கிடையிலான சர்வதேச அமைப்பின் அங்கத்துவ நாடுகளுக்குடான கூட்டான பிராந்திய செயற்பாட்டு திட்டத்தில் கைச்சாத்திடுவதற்கு உடன்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் பங்களாதேஷ், இந்தியா, மாலைத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளுக்குரிய தனித்துவமான பொருளாதார வலயங்களைப் போலவே எங்களுக்கும் கடல் மற்றும் சமுத்திரங்களுக்கு தேசிய நீதிமன்ற அதிகாரத்திற்கு அப்பாலுள்ள பிரதேசங்களில் சட்டவிரோத பதிவு செய்யப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடியை தடுத்தல், ஊக்குவிக்காதிருத்தல் மற்றும் இல்லாதொழிப்பதை பலப்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது. அதற்கமைய குறித்த பிராந்தியத்தின் செயற்பாட்டு திட்டத்தில் கைச்சாத்திடுவதற்கு கடற்றொழில், நீரியல் வளங்கள், சமுத்திர வளங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று உளநல ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு மற்றும் உளவளத்துணை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையர்களுக்கிடையிலே தற்கொலை வீதம் அதிகரித்தல், போதைப்பொருள் பாவனை அதிகரித்தல், குறிப்பாக கட்டளம் பருவத்தினர் மற்றும் இளைஞர்களுக்கிடையில் உள சமூக பிரச்சனைகள் அதிகமாக தோன்றி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதற்கமை 2025 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவின் பிரகாரம் உளநல ஆரோக்கியம் பற்றிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்படவிருக்கிறது. இதற்கென 250 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்படவிருக்கிறது. அதன் கீழ் சுகாதாரம், வெகுஜன ஊடக அமைச்சு, பாடசாலை மாணவர்கள், கட்டளம் பருவ வயதினர்கள் ஆகிய தரப்புகளை விழிப்புணர்வூட்டுவதற்கும் உளவளத்துணை சேவைகளை மேம்படுத்துவதற்கும் இடைக்கால வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி, தேசிய அபாயகர ஓடத கட்டுப்பாட்டு சபை, தேசிய உளநல சுகாதார நிறுவனம், மாகாண மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள், மருத்துவமனைகள் மற்றும் ஏனைய ஏற்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து உத்தேச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கென சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற முடிவும் அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொட்டாவி மற்றும் தொடங்கொட பகுதிகளுக்கு இடையிலான 19வது கிலோமீட்டர் தொடக்கம் 34வது கிலோமீட்டர் வரையிலான பிரதேசத்தை விரிவாக மேற்பரப்பு கோடுகள் மற்றும் உள்ளக கட்டமைப்புகள் படிகள் அழிவடைந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு வீதியை செப்பனிட நடவடிக்கை எடுத்தல், வீதியின் அடித்தளத்தில் நிலவுகின்ற குறைபாடுகள், புதிதாக தாரிட்டு செப்பமிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனை கருத்தில் கொண்டு தேசிய போட்டி விலைமனு கோரல் பெருகை முறையை கடைபிடித்து அதற்கு ஏற்ற வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த விலை மனுதாரராக மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை பெற இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு விதிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த ஒப்பந்தத்தை விலை மனுதாரரான மாகா இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காயங்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் சிகிச்சை முகாமைத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் நானோ கிறிஸ்டல் சில்வர் ரெசின் விநியோகிப்பதற்கான சர்வதேச போட்டி விலை முறைகள் கோரப்பட்டிருக்கின்றன. அதற்காக ஒரு விலை மாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவின் அடிப்படையில் பதிலளிப்பு வழங்கியிருக்கின்ற ஒரேயொரு விலை மனுதாரனான இலங்கையின் CIC ஹோல்டிங்ஸ் PLC நிறுவனத்திற்கு குறித்த பெருகையை 639.5 மில்லியன் ரூபாவுக்கு
தொகையை வழங்குவதற்கான யோசனைக்கு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று பிங்கிரிய தேவகிரி ரஜமகா விகாரையானது அனுராதபுரம் ராஜதானி காலப்பகுதியில் அமைக்கப்பட்ட விகாரையாகும். குறித்த ராஜதானி காலப்பகுதியில் அமைக்கப்பட்டதன் பின்னர் மரத்தாலான தூண்களுடன் கூடிய பிக்குமார் தங்கும் மற்றும் கண்டிராஜ்ய காலத்தில் அமைக்கப்பட்ட தெற்காசியாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாரிய மரத்திலான தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை தூபி புனித வெள்ளரசு பீடம் ஆங்கிலேயர் காலத்தில் கண்டா கண்டாமணி கோபுரம் போன்ற இவ்விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனின் அனுசரணையோடு நிர்மாணிக்கப்பட்ட இந்த மரத்தினான்கு தூண்களை கொண்ட விகாரை 6 அடி உயரமுள்ள 24 தூண்கள் மற்றும் 40 அடி நீளமுள்ள 24 அடி அகலத்துடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி ராஜதானியின் கட்டடக்கலை நுட்பங்களுக்குரிய மரத்தாலான பூட்டுக்கள் பழைய சுவரோவியங்கள் இவ்விகாரையில் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான அடிப்படையில் பல்வேறு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கொண்ட பிங்கிரிய தேவகிரி ரஜமகா விகாரையில் கல் மற்றும் தூண்களை கொண்ட இந்த விகாரையை பாதுகாப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இதற்கென அரச தொழிற்சாலைகள் திணைக்களத்தின் மூலம் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கு புத்த சாசன மற்றும் சமய கலாசார அலுவல்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. இதே போன்று 2025 ஆண்டு 9ஆம் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 14ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் 92 வகையைச் சேர்ந்த பெட்ரோல்கள் பெரல்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் பெரல்கள் இதற்காக பெருகை பெறப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கென 8 விநியோகஸ்தர்கள் விலை மனு கோரல்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட விசேட நிரந்தர பெருகை குழு வழங்கியிருக்கின்ற விதந்துரையின் அடிப்படையில் இந்த 15 லட்சம் பெரல்களும் பெறப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஆதித்யா பிர்லா குளோபல் ட்ரேடிங் நிறுவனம் லிமிடெட் சிங்கப்பூருக்கு வழங்குவதற்கு பலசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று நுரைச்சோலை லக்விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை பாதுகாப்புக்காக சீலிழப்பு குறித்த மின் உற்பத்தி நிலையத்தின் துணை மின் விநியோகம் இல்லாமையினால் நாடளாவிய ரீதியில் மின்துண்டிப்பு இடம்பெறுகின்ற பொழுது மின் உற்பத்தி நிலையத்தின் நீராவி குளிர்விப்பு தொகுதி மற்றும் கொதி உலை நீர் விநியோகம் செயலிழந்து போகும் நிலை கண்டறியப்பட்டிருக்கிறது. குளிர்விப்புக்கு இடமளித்து 4 நாட்கள் அல்லது 5 நாட்களுக்கு மின் உற்பத்தி நிலையத்தின் தொழிற்பாட்டு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு அதன் விளைவாக குறிப்பிடத்தக்க அளவு நிதி ரீதியான நட்டமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையை தடுப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப ரீதியான உகந்த தீர்வொன்றை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அத்தியாவசிய தொகுதிக்கான குறுகிய காலத்தில் இயக்கக்கூடிய தொடர்ச்சியாக இயங்குகின்ற துணை மின் விநியோகத்தை அறிமுகப்படுத்துவது பொருத்தம் என கண்டறியப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இலங்கை மின்சார சபையின் நிதினை பயன்படுத்தி நீராவி குளிர்விப்பு தொகுதி மற்றும் கொதி உலை நீர் விநியோக தொகுதிக்கான துணை மின் விநியோக தொகுதியை இயக்குவதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பலசக்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஏதேனும் ஒரு உற்பத்திக்கு அதிகபட்ச உச்சவரம்பு சில்லறை விலைக்கான விலை குறித்தல் பொறிமுறையும் ஏதேனும் ஒரு குறித்ததொரு மருந்து வகை அல்லது இனம் உயர்ந்தபட்ச வரம்பு எல்லைகளாக கருதப்படுகின்ற உயர்ந்தபட்ச வரம்பு விலைக்கான விலை குறித்தல் பொறிமுறையை அறிமுகப்படுத்தி 2015ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க மருந்து ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டுள்ளதுடன் குறித்த விதிகள் 2446 கீழ் 34 மற்றும் 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 21ஆம் திகதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய குறித்த விதிகளுக்கு அமைய பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்கு இதனை சமர்ப்பிப்பதற்காக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று களுத்துறை மற்றும் புத்தள நிர்வாக மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது தொடர்பான அமைச்சரவை முடிவும் வெளியாகி இருக்கிறது.
தற்போது வெற்றிடமாக நிலவுகின்ற களுத்துறை நிர்வாக மாவட்டத்தின் செயலாளர் அரசாங்க அதிபர் பதவிக்காக புத்தளம் நிர்வாக மாவட்டத்தின் செயலாளராக பணியாற்றுகின்ற அரசாங்க அதிபராக கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தராதர அதிகாரியான HMSB ஹேரத் அவர்களை நியமிப்பதற்கும் அதன் மூலம் ஏற்படுகின்ற வெற்றிடத்திற்கு புத்தளம் நிர்வாக மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் பதவிக்கு தற்போது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளராக பணிபுரிந்த இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தராதர அதிகாரியான YMM சில்வா அவர்களை நியமிப்பதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது என்ற அமைச்சரவை முடிவும் இந்த இடத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கும் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் பதிலளித்தார்கள். குறிப்பாக இந்த கொட்டாப வீதி அபிவிருத்தி பணி பற்றி இதன் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார்கள். குறிப்பாக கொட்டாப தொடங்கொட பகுதியிலான நெடுஞ்சாலையின் அபிவிருத்தி பணிகள் பற்றி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இதனை நிர்மாணிப்பதற்கான இந்த வீதியில் ஏற்பட்டிருக்கின்ற முறையற்ற நிர்மாண பணிகள் காரணமாக பல்வேறு வீதிகளிலே செப்பனிட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த வீதியை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக கச்சதீவு தொடர்பான ஒரு கேள்வியும் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமான தீவு என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் என்றும் இருப்பதாக அவர்கள் கூறினார்கள். இது போன்று பல்வேறு விடயங்களுக்கான தெளிவுகளும் இந்த இடத்திலே வழங்கப்பட்டன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய கைது தொடர்பான பல்வேறு விடயங்கள் இந்த உளவியலாளர்களினால் இங்கே எழுப்பப்பட்ட போது நீதிமன்றங்கள் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றமையினால் நீதிமன்றங்கள் சார்ந்த விடயங்கள் என்பதனால் அது பற்றி அரசாங்கத்தினால் தலையிட முடியாது என்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது அரசாங்கம் எப்போதும் உறுதியாக இருப்பதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்தார்கள் என்பதை நாம் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் கலந்து கொண்டார்கள். போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் அவர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இத்தோடு இன்றைய அமைச்சரவை முடிவுகளை தமிழ் மொழியில் மூலம் அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் இணைந்து கொண்ட தமிழ் மொழி மூலமான ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஃபசான் நவாஸ். வணக்கம் நேர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.